சுப்பு, ஒரு பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா உனக்கு? ஒரு பாட்டி மரத்தடியில வடை சுட்டுட்டு இருந்துக்கா. அப்போ நரி அந்த வடைக்காகவும் அதே வடைக்காக மரத்து மேல ஒரு காக்காயும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. பாட்டி வடையை சுட்டு போட்ட உடனே காக்கா டக்குன்னு வந்து வடையை எடுத்துட்டு மரத்து மேல உட்காந்துருச்சு. இந்த நரி என்ன பண்ணுச்சா, பின்னாலேயே போய் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஒரு பாட்டு பாட அப்படின்னுச்சா. உடனே இந்த காக்கா வாயில இருந்த வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு கா 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 அப்படின்னு பாடிச்சா. உடனே அந்த நரி யோசிச்சுது, என்ன இது வாயில இருந்த வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுத, ஒரு டான்ஸ் ஆட சொல்லலாம், அப்ப வடையை எடுத்துடலான்னு பார்த்துச்சா. அந்த நரி என்ன பண்ணுச்சு, காக்கா காக்கா நீ நல்லா பாட்டு பாடுற, ஒரு டான்ஸ் ஆட அப்படின்னு சொன்னிச்சான். உடனே வடையை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு தை தை தித்தி தை 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 தித்தி தைன்னு காக்கா ஆடி இருக்கு. நரி ரொம்ப யோசிச்சுது, என்னடா அது புத்திசாலி காக்காவா இருக்க, ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா காக்கா நீ ரொம்ப நல்லா பாடுற, நல்லாவும் ஆடுற, நீ பாடிக்கிட்டு ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னுச்சா. அதுக்கு அந்த காக்கா சொன்னிச்சா, நீ பாட சொன்ன பாடின, ஆட சொன்ன ஆடின, ரொம்ப களைப்பா இருக்கு, இந்த வடையை தின்னுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்றத செய்யறேன்னு சொன்னிச்சா. எப்படி கதை? என்ன சுப்பு, நான் பாட்டி வடை சுட்ட கதை சொன்னா நீ சிரிப்பேன்னு பார்த்தேன், சிரிக்கவே மாட்டேங்கிற. இத கேட்டா எத்தனை பேர் சிரிப்பாங்க தெரியுமா உனக்கு? ஐயா, ஒரு விதத்துல உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு, ஆனா இன்னொரு விதத்துல சொல்லு. பயமா இருக்குயா. என்னம்மா அது, பெருமையா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் பயமா இருக்குன்னு சொல்ற. ஐயா, நீங்க வேணும்னா எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க பழகி இருக்கலாம், ஆனா எங்களால உங்களை மாதிரி இருக்க முடியாதுயா. சுப்பு, நீ என்ன சொல்ல வர்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நாச்சியார் அக்கா போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. வந்துட்டு போனது மட்டும் சொன்னாளா, இல்ல மிரட்டிட்டு போனதை பத்தி சொன்னாளா? ரெண்டையுமே சொன்னாங்க, ஆனா நீங்க தான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. சுப்பு, குலசேகரன் கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயா, என்னதான் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்காது இல்ல. சுப்பு, அவன் பேசுனதையும் மிரட்டினதையும் நினைச்சிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலை ஓடாது. ஏண்டா ஜெயச்சந்திரா, உங்க அப்பா மிரட்டிட்டு போனதை நான் பெருசா எடுத்துக்கணுமா? நீங்க எப்படியும் எடுத்துக்க வேண்டாம் மாமா. எங்க அப்பா கோவத்துல அப்படிதான் பேசுவாரு, அவர் கோவம் தெளிஞ்சதும் சாதாரணமாயிடுவாரு. இல்ல ஜெயச்சந்திரா, உங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த கோபம் வேற, இப்ப இருக்கிற கோபம் வேற. 4 பேருக்கு முன்னாடி போலீஸ் கூட்டிட்டு போனதுல இருந்து அவரு ரொம்ப அவமானத்துல இருக்காரு. அந்த ஆத்திரத்துலதான் இப்ப இப்படி கோவமா பேசிட்டு போயிருக்காரு. சரி சுப்பு, இது கலெக்டரும் டிஎஸ்பியும் சம்பந்தப்பட்ட விஷயம். புகார் கொடுத்தது கலெக்டரோட அம்மா, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? குலசேகரன் நம்ம மேல கோவப்படுறதுக்கு நியாயமே கிடையாது. ஐயா, நம்ம மேல கோவப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஐயா, ஆனா நம்ம மாப்பிளைய சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. கங்காவுக்கும் கங்காவோட வாரிசுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தினமும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்த, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது, வீணா கவலைப்படாதீங்க. அப்பா, குலசேகர மாமா எங்க மேல மட்டும் எப்பவுமே ஏன் கோவமா இருக்காரு? அதுலயும் அக்கா நல்லா இருந்தா அவருக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அப்பா, அக்கா எந்த கெடுதலுமே பண்ணது இல்லையப்பா. ரமா, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ பேசாம இரு. ரமா, அவனுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படி ஒரு குணம். நான் இருக்கும்போது உங்களை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஐயா, இத நான் அத்தை கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க. அத்தை, எங்க அப்பாவால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன். சுப்பு, ஐயா, அப்பா அப்படி இருக்கா,
புள்ள எப்படி இருக்கான் பாரு. நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கும் போது சும்மா தைரியமா இரு. சாரு, ரமா, வாங்க, ஒரு கதை சொல்றேன், வந்து உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காருடா ஜெயச்சந்திரா. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாளாம். சுப்பு சிரிச்சிட்டா. காக்கா வடையை தூக்கிட்டு போய் அந்த மரத்துல உட்காந்துச்சா. அத பார்த்த நரி என்ன பண்ணுச்சா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னுச்சா. அந்த காக்கா வடைய காலில் வச்சுக்கிட்டு கா கா கான்னுச்சா. என்ன இளவஞ்சி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்ன? உனக்கு ஒரு புண்ணாக்கும் தெரிய மாட்டேங்குது. சுபலட்சுமி வீட்டு பக்கத்திலே இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மக்கா இருக்க. அக்கா, கங்கா ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போறாளாம். அதுவும் கலெக்டரே 10 நாள் லீவ் போட்டு கூட்டிட்டு போறாராம். அக்கா, அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டா அப்புறம் கலெக்டர் தானாமே. அந்த ஆயக்குடியில பிறந்தவளுக்கு அதிர்ஷ்ட காத்து எப்படி எல்லாம் அடிக்குது. டெல்லிக்கு போற வரைக்கும் வளர்ந்துட்டா. ஏக்கா, இந்த கிராமத்துல பிறந்தவளுக்கு எப்படிக்கா இவ்வளவு மூளை இருக்கு? எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டு போறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ வாங்கிட்டு வந்த வர அப்படி. வர வாங்கிட்டு வந்தாலும் உரம் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல கங்கா டெல்லிக்கு போய் இன்டர்வியூல கலந்துக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போறாங்க, அது எப்படி தடுக்க முடியும்? தடுக்கணுக்கா, அதுக்குதான் அந்த வெள்ளச்சிய பாக்க போயிட்டு இருக்கோம். என்ன இளவஞ்சி, நீ இடம் மாறி வந்துட்டியா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்க அப்பா கிட்ட தானே போய் நிப்ப, அவர்கிட்ட தானே ஆலோசனை கேப்ப. அக்கா, அப்பா இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காரு. நானே இந்த விஷயத்தை கவனிச்சுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். அந்த வெள்ளச்சிய வச்சே கங்கா டெல்லிக்கு போறத தடுக்கல. என் பேரு இளவஞ்சி இல்ல. இளவஞ்சி, என்னடி சொல்ற? அக்கா, அந்த கங்காவை எல்லாம் வளர விடக்கூடாது. அவளை வளர விட்டோம்னா அப்புறம் ஐயா குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது. அப்புறம் எல்லா பெருமையும் சுப்புலட்சுமி குடும்பத்துக்கே போய்கிட்டு இருக்கும். அவளை வளர விடாம தடுக்கிறது தான் முறை. அக்கா, கங்கா கீழே விழுந்துட்டானா அவ இனிமே எந்திரிக்கவே மாட்டான்னு என் காதுல விழணும். அது வரைக்கும் நான் விட போறதில்ல. வா. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4. அம்மா, நீங்க கொடுத்ததுல சரியா இருக்குமா? 8 சட்டை 4 பேண்ட் 4 புடவை எல்லாம் சரியா இருக்குமா? இந்த பணத்தை கொடுத்து. சரிங்கம்மா. இந்தப்பா வரமா. சுபையா உள்ள கொண்டு போய் வை. வாயில வணக்கம் கலெக்டர் அம்மா. உள்ள வா. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்கு, நீ உள்ள வா. ஆமாமா, கலெக்டர் அம்மாவுக்கு வேலை இல்லாம இருக்குமா? நல்லா இருக்கட்டும். நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அடைக்காம உடனே வெளியில சொல்றதுதான் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. உங்களுக்கு இப்ப கேக்குறதுக்கு நேரம் இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. டெல்லிக்கு போய் கங்கா இன்டர்வியூல கலந்துக்க போறதா சொன்னாங்க. அதுவும் உங்க பையனை கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டேன். இளவஞ்சி, என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. கற்பகம்மா, எனக்கு குழந்தை பிறக்கலன்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கும் கர்ப்பம் தரிச்சு நான் 2 மாசம் முழுகாம இருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுல டூருக்கு போலான்னு ஆசைப்பட்டு நானும் என் புருஷனும் மைசூருக்கு போனோம். போன இடத்துல அதை சுத்தி பாக்குறேன் இதை சுத்தி பாக்குறேங்கிற ஆர்வத்துல அந்த மைசூர் பிருந்தாவனத்தையே சுத்தி சுத்தி ஓடி வந்தேன். அப்படி சுத்தினதுல என் கர்ப்பமே கலைஞ்சு போச்சு. நான் மட்டும் மைசூர் போகாம இருந்திருந்தா எனக்கும் அப்பவே குழந்தை பிறந்திருக்கும். என்ன பண்றது, விதி யார விட்டுச்சு? கற்பகம்மா, நான் ஏன் இத சொல்றேன்னா, கங்காவை இன்டர்வியூக்காக டெல்லிக்கு உங்க பையன் கூட்டிட்டு போறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப கங்கா கர்ப்பமா இருக்கா. இது பாருங்க, நான் மைசூர்ல காட்டின ஆர்வத்தை கங்கா டெல்லிக்கு போய் அதை சுத்தி பாக்குறேன் இதை சுத்தி பாக்குறேன்னு ஆசைப்பட்டு கடைசியில என்ன போலவே அவளுக்கும் கர்ப்பம் கலைஞ்சிட்டா. இளவஞ்சி, என்ன பேச்சு பேசுற? சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். அதையே உங்களால தாங்க முடியல. இதெல்லாம் நிஜமாவே நடந்துட்டா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, கங்காவை டெல்லிக்கெல்லாம் அனுப்பாதீங்க. அவ வயித்துல வளருது உங்களுக்கும் வாரிசு, ஐயா குடும்பத்துக்கும் வாரிசு. நல்லா யோசிச்சு பாருங்க.
இத பாருங்க கற்பகம்மா, கங்காவை எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான். ஆனாலும் நானே மனசார சொல்றேன், அவ வயித்துல இருக்கிற கரு நல்லபடியா வளர்ந்து ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கணும். ஐயா குடும்பத்து முதல் வாரிசு சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கங்கா கவுது கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? ஏற்கனவே பல தடங்களுக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதனால கங்காவோட கர்ப்பத்தை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவ டெல்லிக்கு போகணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படதான் செய்வா. ஏற்கனவே உங்க குடும்பம் 2 கலெக்டரை பார்த்தாச்சு, 3வது கலெக்டர் எதுக்குங்க? இங்க பாருங்க, பேசாம குழந்தை பெத்துக்கிற வழியை பார்க்க சொல்லுங்க. உங்க மருமக கலெக்டர் ஆகணுமா இல்ல புள்ளைய பெத்துக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாங்க வரோம். சுபையா, அம்மா. இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா. அத்தை, இன்டர்வியூக்காக நானும் இவரும் டெல்லிக்கு போறோம். நாங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா, உங்க மருமக காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறா. நீங்க என்னடானா இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, எதுவா இருந்தாலும் கங்காவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. கங்கா, எழுந்துருமா. அத்தை, நீங்க எதை நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை, நான் டெல்லிக்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு ஒன்னும் ஆயிடாது. என் வயித்துல வளர்ற இந்த குடும்பத்தோட வாரிசு என் உயிரை கொடுத்தாவது பத்திரமா பாத்துப்பேன். எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும்? ஒரு 10 மாசம் பேசாம வீட்டுல இருந்துட்டு குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சா இந்த IAS விஷயத்தை பாத்துக்கலாம்ல. இல்லம்மா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம அதை பயன்படுத்திக்கணும். கடைசி நேரத்துல ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் அவசகுணமா பேசுறீங்க? நல்ல வார்த்தை சொல்லி சந்தோஷமா அனுப்பி வைங்க. இதுக்கு முன்ன சென்னையில எக்ஸாம் எழுத போனப்ப கங்காவுக்கு கையில் அடிபட்டுச்சு. அப்ப நான் கூட எக்ஸாம் எழுத வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா கங்கா எவ்வளவு தைரியமா நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதி இப்ப பாஸ் பண்ணி காட்டல. அத்தை, எங்களை சந்தோஷமா அனுப்பி வைங்க. நான் எப்படி போறேனோ அப்படியே திரும்பி வருவேன். மனசுக்கு சமாதானம் இல்லாமதான் உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு துண்டை விழுங்கின மாதிரி தான் எனக்கு இருக்கும். சரி, போயிட்டு வாங்க. வரோம் அத்தை. சரிம்மா. வரோம்மா. வாங்க. என்னங்க, நம்ம டெல்லி வந்து சேர்ந்துட்டோன்னு அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்களேன். கங்கா, இப்பதானே வந்திருக்கோம், வா, ஃப்ரெஷ் ஆயிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம். என்னங்க, கடைசி வரைக்கும் அத்தைக்கு நம்மள அனுப்புறதுக்கு மனசே இல்லை. அவங்க எனக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு பயந்துட்டே இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத கங்கா, அவங்க ஏதாவது கோயில்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. சரி கங்கா, அதை நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்ப நீ என்ன சாப்பிடுற? நீங்க என்ன சொல்றீங்களோ அதையும் எனக்கும் சொல்லிடுங்க. சரி, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன், நீ அதுக்குள்ள ஃப்ரெஷ் அப் பண்ணிக்க. ஹலோ, நான் 304 இருந்து பேசுறேன். கங்கா, என்னங்க? என்னாச்சு கங்கா? கங்கா, என்னாச்சு? என்ன கங்கா? ஹலோ அம்மா, நான் செல்வா பேசுறேம்மா.
சொல்லுடா செல்வா. அம்மா, கங்கா என்னது கங்கா? பாத்ரூம்ல தவறி விழுந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கம்மா. ஐயோ, என்னடா ஆச்சு? அவ வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல? சொல்லுடா. டேய், நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல? பத்திரமா இருக்குல்ல? டேய் செல்வா, வாயை திறந்து சொல்லுடா. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்க பேச்ச கேட்காம வந்ததுக்கு கடவுள் எங்களை தண்டிச்சுட்டாருமா. அப்படின்னா? ஆமாம்மா, கீழே விழுந்து அடிபட்டதுல கங்கா வயத்துல இருந்த கரு கலைஞ்சு போயிடுச்சுமா. ஐயோ ஐயோ, என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டாளே. அவன் எனக்கு மருமகளே கிடையாது. அவன் எனக்கு மருமகளே கிடையாது. மருமகளே இல்ல. அத்தை, காஃபி. ஏன் அத்தை ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு மனசே சரியில்லைம்மா. ஆமா, செல்வா கிளம்பிட்டானா? இல்ல அத்தை, இன்னும் கிளம்பல. மாமா ஃபோன் பண்ணாரு, பேசிட்டு இருக்காரு. செல்வா, ஆ, கங்கா டெல்லிக்கு போற விஷயமா நீ என்ன முடிவு எடுத்திருக்க? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? கங்கா கண்டிப்பா டெல்லிக்கு போறா.